இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்க? முகூர்த்தத்துக்கு நேரமாகல? பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் எடுத்து கூட்டிட்டு வாங்க. நாங்க 2 பேரும் முன்னாடி போறோம். சரி சரி, நம்ம புறப்படுவோமா? வாங்க. நல்ல நாள் அதுவுமா. எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நமக்கு இருக்கிற சொத்தை விட கடன் தான் ஜாஸ்தியா இருக்கு. கல்யாணத்துக்கு வரிசை வைக்க வர்றவனை விட வட்டி கேட்க வர்றவன் தான் அதிகமா இருப்பான் போல இருக்கு. இந்த கடன் எல்லாம் எப்படி அடைக்க போறீன்னு ஒண்ணும் தெரியல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. எங்க தலையை தொங்க போட்டுக்கிட்டா தலைக்கு மேல உள்ள பிரச்சனை தீந்துருமா? நடக்கிறது நடக்கட்டும், விடுங்க. கல்யாணம் நல்லபடியா முடிகிறதுக்கு முன்னாடியே என் ஆயுள் முடிய போகுதுன்னு பயமா இருக்கு. அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறது உண்மையா இருந்தா உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா? என்னோட ₹1,00,000 ஒரு வழி சொல்லுங்க. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? எரியற வீட்டுல புடுகிறத மிச்சம் பண்ண பாக்குறியா? ஒரு ₹1,00,000 தூக்கி மூஞ்சில எறிடா. ரொம்ப தேங்க்ஸ், வரேன். போயா. அம்மணி, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நான் இருக்கமா. எத்தனையோ வருஷங்களா எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க எல்லாம் ஒரே நாள்ல கடங்காரங்களா மாறி என் கழுத்து அறுத்துட்டாங்க. ஆனா சீர் கொண்டு வர வேண்டிய மருமகளுக்கு கொடுத்து உதவுறீங்களே, நீங்க என் தெய்வம் மாமா. மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவியும் கூட செய்யலன்னா என்னமா பிரயோஜனம்? இருந்தாலும் ₹1,00,000 தூக்கி பொசுக்குன்னு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லம்மா. நம்ம பையன் அமெரிக்காவில இருந்து வந்ததுல இருந்து ஃபாரின் கார் வேணும் வேணும்னு உயிரை வாங்கலாமா. அதனால இந்த சிகப்பு பிளஸ்ல நான் எடுத்துக்கிறேன்மா. ஆனாலும் நீ எதுக்கு கவலைப்படாது, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். இப்ப நீ இருக்கிற அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். டாடி, ஏய்
வண்டியில உட்காரான். அதுக்கு வேற எவனாவது கடைக்காரன் வந்துட போறான். ஏற்கனவே வயிறு எரியுது, இவன் வேற. இந்தாம்மா 200 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்குமா. சின்ன பொண்ணு வேற ரொம்ப நாளா வெள்ளை நாய் வேணும் வெள்ளை நாய் வேணும்னு உயிரை வாங்குறான். இந்த நாயை நான் எடுத்துக்கிறதுமா கரெக்டாமா? ஆனாலும் நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சேர் எடுத்து வச்சது போதும், பொட்டி பிடிக்க எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுங்க, ஊருக்கு போகணும். என்ன கல்யாணமே நடக்கல? கல்யாணமா? இன்னைக்கு கருமாதான் நடக்கும். வேலையை பாரு. கல்யாணத்துக்கு போனாங்கல்ல, இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. நீ சாத்திர, நான் உட்கார்ந்து பாக்குறேன். என் பேச்ச மீறி கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்களா? என்ன இழுச்ச வாச்சி நினைச்சுட்டாங்களா? இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு போடுற போட்டுல அவனுங்க வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. பாத்துக்கிறேன் இன்னைக்கு. சரி, தொடப்பாட்ட குட்டான்ல 50 காசு எடு. அப்புறம் தரேன் போட. நீ பிச்சைக்காரி கூட கடன் சொல்லுவேன். அம்மா, என் பேச்ச கேட்காம இந்த கல்யாணத்துக்கு போனாலும் எடுபட்ட பசங்க. நான் போடுற போட்டுல மொத்தல இந்த ஊரே சிரிச்சு போக சிரிச்சு. பெரிய தம்பி, என்னடா அது? நாசமா போகணும் சொன்னீங்களா? மாமனா தினேஷ்மாவ நாசமா போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமனும் அத்தையும் செத்து போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு தான் போக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா உங்ககிட்ட சொல்லாம அவங்க சாவுக்கே போயிட்டு வந்துட்டோம். என்ன பத்தி ஆத்தா, என் தங்கமே, என்ன பத்தி ராசாத்தி, இந்த பாவி வாக்கு பழிச்சு போச்சேடி.
என் செல்லமே. மனசு ஆறவே மாட்டேங்குது. சீமை துற மாதிரி பிளஸர்ல வந்து இறங்கினானே, அது என் கண்ணு முன்னாலேயே நிக்குது. கடவுளுக்கும் கண்ணு இல்லையா? அதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணும் வருத்தப்படாதாத்தா. சொத்து சுகம் போனா என்ன, சொந்தக்காரங்க நாங்கெல்லாம் இருக்கோம். நீ தைரியமா இரு. நாளைக்கு சூலூர் வக்கீல் கவுண்டரை பார்த்து கொஞ்சம் பேசணும். இந்த நேரத்துல எதுக்கு வக்கீல்? இவ அப்ப வேறூனி நின்ன மரம், அவனே பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டான். நான் வேறத்த மரம், எப்ப கண்ண மூடுவனும்? நான் போய் சேரதுக்குள்ள நான் சம்பாரிச்ச வீட்டை அவ பேருக்கு எழுதி வச்சிருங்கடா. ஆமாத்தா, அவனுங்க ஆம்பளை பிள்ளைங்க கைய ஊனி கருணை பாஞ்சிருவாங்க. நீ பொட்ட பிள்ளையா பிறந்துட்டிய. இந்த காலத்துல கட்டிக்க வரவனுக்கு கண்ணுக்கு அழகா இருந்தா மட்டும் போதாது, கை நிறைய காசு இருக்கணும். ஆத்தா, இந்த கிழவியால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன். ஏண்டா பேராண்டிங்களா, உங்க மாமா மக அந்தஸ்தோட இருந்தவ, அவளுக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருங்கடா. ஏண்டா செய்வீங்களாடா? எங்க உடம்புல இருந்து ரத்தம் வந்தாலும் வரும், ஆனா அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. இது சத்தியம். ஏண்டா பெரிய தம்பி, நீ என்னடா சொல்ற? அவனே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னத்த புதுசா சொல்ல போறேன்? அப்படியே செஞ்சிருவோம்.